Hi students, welcome back to our channel. Now we are going to see the potential energy of a spring, the expression and other things we are going to see. Basically, let us assume that you can see in the diagram that there is a spring which is one end of the spring is connected to a rigid support. ஒரு ரிஜிட்டான சப்போர்ட் மூவ் ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் கிட்ட ஒரு எண்டு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு எண்டு வந்து என்னன்னா ஒரு மாஸ் இருக்கு. அந்த மாஸோட வேல்யூ என்னன்னு எடுத்துட்டோம், ஸ்மால் எம் அப்படின்னு எடுத்துட்டோம். இதுதான் இருக்கு. இது ஒரு ஸ்மூத்தான ஒரு டேபிள் மேலே வச்சிருக்கோம், ரைட்? ஸோ திஸ் இட் இனிஷியலாக இந்த ஸ்ப்ரிங் இருக்கிறது இந்த பொசிஷனில் இருக்குது. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு டயக்ராம்? நல்லா பாருங்கள். இல்லைனா நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்குது. நவ் யூ ஆர் அப்ளைங் சம் ஃபோர்ஸ் அண்ட் யூ ஆர் டிஸ்பிளேயிங் இட் த்ரூ அ டிஸ்டன்ஸ் எக்ஸ். இங்கே இருக்கிற மாசம் இங்கே தள்ளிட்டீங்க. எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னா எக்ஸுங்கிற தூரம் நகர்ந்துருக்கு. எவ்வளோ தூரம் சார் நகர்ந்துருக்கு? எக்ஸுங்கிற தூரம் நகர்ந்துருக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி ஒர்க் டன் இன் அ ஸ்ப்ரிங் அண்ட் அதர் திங்ஸ், ரைட் சார்? நவ் getting to the question. So initially x is equal to 0, right? The other spring வந்து natural length, அதாவது நார்மலாக இருந்தது இல்லையா, அதை இந்த டயக்ராமில் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே இருந்தது வந்து இந்த எக்ஸோட வேல்யூ என்ன 0, நகர்ந்தது இந்த வேல்யூக்கு நகர்ந்துருக்கு. தட் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அஸ் எக்ஸ். ஓகே, இனிஷியல் வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன 0, நேச்சுரல் லென்த்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஐடியல் ஸ்ப்ரிங்கில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Here we are denoting it with the letter Fs அப்படின்னு சொல்கிறோம். ஸோ Fs is directly proportional to x. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதோ அதுக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுங்கிறது directly proportional, right sir? Now let us see. So இந்த ஸ்ப்ரிங் எல்லாமே வந்து என்ன லால ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is Hooke's law. You know what is Hooke's law? Within the elastic limit the ratio of stress by strain is always a constant அப்படின்னு சொல்லுவாங்க, right? Within the elastic limit stress by strain is always a constant அப்படின்னு சொல்லுவாங்க. So now we can say that Fs is equal to minus of kx. இந்த மைனஸ் சைன் எதுக்கு சார் போடுறாங்க அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் எப்பயுமே என்னன்னா அதோட நேச்சுரல் லென்த்துக்கு ஆப்போசிட்டாக தான் ஆக்ட் ஆகும், ரைட்? ஸோ ஹியர் லெட் அஸ் see ஒன் பை ஒன். ஹியர் கே இஸ் கால்ட் அ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன சார் யூனிட் அப்படின்னு கேட்டால், லெட் அஸ் see. இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன சார் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் கூட கேட்கல. அது ஒரு 1 மார்க் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதுகிறேன். F is equal to minus kx, or you can rewrite this as k is equal to f by x. ஏன்னா யூனிட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபார்முலா எதுவும் தேவையில்லை. ஃபோர்ஸ்க்கு யூனிட் வந்து நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட் வந்து மீட்டர். ஸோ நியூட்டன் பை மீட்டர், ஆர் யூ கேன் ரைட் இட் as நியூட்டன் மீட்டர் பவர் -1. இதே தான் -1, இதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட் சார்? ஸோ திஸ் இஸ் இட். நவ் லெட்ஸ் கோ. ஸோ இப்போது முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கேஎக்ஸ்ன்னு பார்த்தோம். கேனா என்னன்னு பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி சம்திங் அபவுட் த நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் சைன் என்னென்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி சேஞ்ச் இன் லென்த். அதாவது இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி இழுத்தீங்க அப்படின்னா, இஃப் யூ புல் இட் இன் தி அவுட்வர்ட் டைரக்ஷன், அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா இன்வர்டில் ஆக்ட் ஆகும். சரிங்க சார், நேச்சுரல் லென்த் வந்ததுக்கப்புறம் நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன் சார், ஸ்ப்ரிங்கை இன்னும் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து அதோட லென்த்துக்கு, நேச்சுரல் லென்த்துக்கு ஆப்போசிட் ஆக்ட் ஆகிறதால அந்த நெகட்டிவ் சைன் எப்பயுமே கொடுக்குறீங்க, ரைட்? இட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த சேஞ்ச் இன் லென்த், ரைட் சார்? ஸோ நவ் லெட் அஸ் கால்குலேட் தி ஒர்க் டன் ஆன் த பிளாக் பை த ஸ்ப்ரிங், ரைட்? ஸோ இனிஷியலாக எக்ஸோட வேல்யூ என்ன இருந்ததுன்னா 0 இருந்தது. கொஞ்சம் நேரம் கழிச்சு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா x0ங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கு, ரைட்? ஸோ w is equal to f dot x. ஸோ dw is equal to f dot dx அப்படின்னு போட்டிருக்கோம், ரைட்? ஸ்மால் ஒர்க் டன் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ டேக்கன் அஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ f is equal to minus kxன்னு போன ஈக்குவேஷன்லேயே பார்த்தோம். ஸோ மைனஸ் ஆஃப் kx இன்டூ dx. dw இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு தெரியும் w வரும்ட்டு. இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது இனிஷியலாக அது என்ன பொசிஷனில் இருந்தது? 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 இருந்தது, அதனால் 0ன்னு போட்டோம். ஃபைனல் பொசிஷன் என்ன எடுத்துட்டோம்? x0 அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ 0 to x0 minus kx into dx. அஃப்கோர்ஸ் when you integrate you can remove minus k, வெளியே கொண்டு வந்துடலாம். x²/2, ரைட் சார்? x²/2 அப்படின்ட்டு வரும். இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் சார்? -k போட்டுட்டீங்க. இன்டெகிரல் பிட்வீன் தி லிமிட்ஸ் x²/2 0 to x0. ஸோ அப்பர் இப்போ லிமிட்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, w is equal to minus of half k x² அப்படின்ட்டு வரும். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிரஷன் for work done in a spring. W is equal to minus of kx0 square or x square, whatever you call, right? So what is the potential energy நாலும் half kx square தான் ஃபார்முலா, ரைட்? தி ஒர்க் டன் பை a spring force is always negative. ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இஃப் யூ கம்ப்ரஸ் இட் வில் கம் டு தி ஆப்போசிட் டைரக்ஷன். நீங்கள் எலாங்கேட் பண்ணிங்கனாலும் இட் வில் ஸ்டார்ட் கம்ப்ரஸிங்.
right? That's it, right sir? So x1 x2 first position 0 னு எடுத்துட்டீங்க, second position x னு எடுத்துட்டீங்க சார். first position ஓட value x1, second position ஓட value x2 னு இருக்கு. அப்ப எப்படி பண்ணனும் அப்படினா w is equal to, in this case I am taking it as w2, simply w2 is equal to x1 to x2 minus of kx dx. Again the formula minus of half k 1 by என்ன அப்படினா k constant அப்படியே எழுதுகிறேன். x ஐ இன்டகிரேட் பண்ணா x square by 2 வரும், 2 எடுத்துக்கிறேன். So we can substitute the lower limit minus upper limit. So x1 square minus x2 square. So இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, the work done by a spring depends upon what's the initial and final position. Of course it also depends upon the value of k, right sir? So this is about your spring and other things. Let us add few more points. What is a net work done by a spring அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, the net work done by a spring is always 0. So it is a conservative force or non-conservative force அப்படின்னு கேட்டா, it is a conservative force. Okay, the net work done by a spring is 0 over any path, right, when it comes back to the initial position. So the so total work done 0 நாலே அது என்ன force னு சொல்றோம், conservative force அப்படின்னு சொல்லலாம், right sir? புரியுதுங்களா? Let us recap. First thing, what is a work done by a spring அப்படின்னா minus of half kx square அப்படின்னு ஃபார்முலா சொல்ல தெரியும் இந்த இதில். செகண்ட் திங், ஸ்ப்ரிங் பொறுத்த வரைக்கும் it is a conservative force or non-conservative force? It is a conservative force. ஏன் அப்படின்னா what is a total work done? See, you are pulling it, right? இப்படி இருக்க ஐடியல் ஸ்ப்ரிங் நீங்கள் புல் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் there is some displacement. நீங்கள் ஸ்ப்ரிங் கை எடுத்ததுக்கப்புறம் என்ன, it comes back to the original position. It will come back to the initial position. So what is the work done? There is no displacement. So the net work done is 0, right sir? So that's it. I hope you have enjoyed the video. Please do share, subscribe and like. Of course, add some comments. Thank you.